சின்னாக்களுக்கு இருக்குண்ணே தம்பி, எனக்கும் தெரியாடா. இந்த உடுப்பெல்லாம் தூக்கி தோல்ல அடிச்சு எடுத்துட்டு போய் கொண்டிருக்கேன். 2-3 வருஷமா? அவ எவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? இல்ல இப்ப 2-3 வருஷம்டா. இதுக்கு முதல்ல எங்க இருந்திருப்பீங்க தானே? இது என்னது? இதுதானே கதவு? என்ன விஷயம் என்னன்னு சொன்னா, நான் கொஞ்சம் பேர் ஆக்கிட்டு இருந்து கொஞ்சம் உடுப்புகள் எடுத்துட்டு வந்தேன். சரியா? அப்ப இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் வரக்குள்ள வந்து உங்களுக்கு எல்லாம் உடுப்பு தருவோம் என்ற ஒரு நோக்கத்துல தான் அம்மா வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க. என்னம்மா சொல்லுங்க. எங்களுக்கு டொய்லெட் தான் வேணும். இந்த காட்டுல தான் போற பிள்ளைகள் குமரிகள் இதெல்லாம் இந்த காட்டுல தான் போற பாத்ரூம் போறேன்டாலும் அங்கே போகணும். இல்லாட்டினா தான் நம்ம மரவுகள்ல சின்ன சின்ன ஓலிகளெல்லாம் கட்டி கட்டி வச்சுட்டு இருக்கிறோம். அங்க எங்களுக்கு வீடு கட்டி தந்திருக்காங்க. ஆனால் சரியான ஒழுங்கான வீடு இல்லை. ஒழுங்கான வீடு இல்லை. எங்க எங்க கட்டி வந்திருக்காங்க? கல்லு வீடா? கல் வீடு. அப்ப ஏன் அந்த கல்லு வீடை விட்டு போட்டு இங்க வந்திருக்கீங்க? ஒண்ணுமுண்டு இங்க பாருங்க, எனக்கு குனியலாமா தெரியல முதல். இங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. உண்மையாகவே உங்களுக்கு வீடு இல்லை. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். ரைட், இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு ஹெல்பிங் வீடியோ தான் கடை நாளைக்கு பிறகு வந்து செய்ய போகிறோம். அது எப்படி ஹெல்பிங் வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாருங்க காட்டுறேன். இந்த இருக்குது இந்த காலுக்குள்ள வந்து ஒரு பேக் ஒன்று, கருப்பு கலர் பேக் ஒன்று வச்சுருக்கிறேன். ரைட், இந்த பேக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்புகளை வந்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து உடுப்புகள் இருக்குது. ரைட், இந்த உடுப்புகளை எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு கொண்டு போயிட்டு இந்த உடுப்புலாம் கொடுக்கணும்னு சொல்லி நான் கனகாலமாக யோசித்து கொண்டு இருந்தேன் நான். அப்போ இதில் இருக்கிற உடுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையை சொல்லணும்னு சொன்னால் புது உடுப்பு இல்லை. அதாவது ஒரு எப்படி சொல்கிறேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாள் பாவிச்ச மாதிரி உடுப்புகளை வந்து நான் நிறைய பேர் ஆக்கிட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நல்ல உடுப்புகளை வந்து கலெக்ட் பண்ணியிருந்தேன் நான். அப்போ அப்படி கேட்ட டைம் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் வந்து உடுப்பு தந்துருந்தாங்க. அப்போ எல்லாரும் உடுப்புகளையும் சேர்த்து எடுத்து இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட நிறைய பேக் இருக்குது. ரைட், இது மாதிரி நிறைய பேக் இருக்குது. ஆனால் என்னால் வந்து இப்போ இதை மட்டும்தான் கொண்டு போயிடும். ஏன்னு சொன்னால் நான் பைக்கில் தான் போக போகிறேன். ஸோ வந்து பைக்கில் வந்து முன்னுக்கு பெட்ரோல் டேங்கில் தான் வைக்க போகிறேன். ரைட், பெட்ரோல் டேங்கில் தூக்கி வச்சுட்டு நான் ஏறி இருந்து போக போகிறேன். ஸோ வந்து இப்போதைக்கு என்னால் இது மட்டும்தான் கொண்டு போயிடும். அதுதான் ரீசன். என் விருப்பம் என்னென்னு சொன்னால், எப்படியாவது இது கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் சேரணுமென்றதான் என் விருப்பம். என்னென்னா ஒரு பிளானிங்குமே நான் பண்ணலை. ரைட், இப்போ நான் இங்கே இப்போ என்ன சொல்கிறேன், எந்த இடத்துக்கு போய் யாருக்கு இதை கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணலை. ஆனால் ஒரே ஒரு ஐடியா மட்டும் இருக்குது, வாகரையை நோக்கி போவோம். வாகரையில் வந்து நிறைய கஷ்டப்பட்ட ஆட்கள் இருக்குது. ஆனால் வாகரையை நோக்கி போவோம்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. அப்போ நான் காலையில் எல்லாம் வெளிக்கிட்டு எல்லாம் ரெடி ஆகி நிற்கிறேன். வாகரைக்கு போயிட்டு வாகரையில் ஏன்டா நான் அந்த ட்ரிங்கோ போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் தானே. அப்போ அந்த ட்ரிங்கோ போக்குள்ள நம்மளை யுதிஷ்டர் வந்து பைக் ஓட்டிகிட்டு போனோம். நான் பின்னுக்கு இருந்து தான் போனேன். பின்னுக்கு இருந்து போக்குள்ள நான் வந்து அந்த இடங்களை பார்த்துட்டு போகக்குள்ள இந்த வாகர சைடால் போகக்குள்ள ஒரு 2-3 வீடுகள், குடில் வீடுகள், சரியாக கஷ்டப்பட்ட ஏரியா மாதிரி எனக்கு விளங்கிச்சு. அப்போ நான் யோசித்தேன், கட்டாயம் ட்ரிங்கை போயிட்டு வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ரீ டைம் ஒன்று கிடைச்சா கட்டாயம் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி என்று சொல்லி யோசித்தேன். அப்போ அந்த பிளான் படி தான் இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன். கட்டாயம் திரும்பியும் சொல்கிறேன், இந்த இருக்கிற விஷயம் ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் சேரணுமென்றது என்ற ஆசை, கடவுள் என்ற ஆசையை அறிவேர். அதனால் நிச்சயமாகவே இந்த ஆசை ஒரு தேவையில்லாமல் ஒரு பிரயோசனம் இல்லாமல் இந்த உதவி போயிடக்கூடாது. அதே மாதிரி நானும் எடுத்தோன்னே கொண்டு போயிட்டு இதை கொடுக்க போகிறது இல்லை. பைக்கில் கொண்டு போயிட்டு அவங்கள ஃபஸ்ட்டாக விசாரிக்க போகிறேன். உண்மையாக கஷ்டமா என்று சொல்லி எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஓகேண்டா மட்டும்தான்
இந்த உடுப்புகளை கொடுக்க போகிறேன். சொன்னால் உண்மையாகவே உடுப்புக்கு கஷ்டம் இருக்கிறவனுக்கு தான் இது அருமை விளங்கும். விளங்கிட்டா? உடுப்புக்கு கஷ்டம் இல்லாதவனுக்கு இது அருமை விளங்காது. அப்போ அவங்களுக்கு வேறு எதுவும் கஷ்டங்கள் இருக்குது, உடுப்பு இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் இதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நான் திரும்பியும் சொல்கிறேன். அதே மாதிரி நான் வந்து செய்கிற உதவிகளும் எப்படின்னு சொன்னால், எனக்கு யாருமே கால் பண்ணி கூப்பிட்றது எல்லாமே இல்லை. நானாகவே தேடி போய் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ நமக்கு வந்து நார்மலாக வந்து பார்க்கக்குள்ளே விலங்கு தானே, அவங்களோட வீடுகளில் பார்க்கக்குள்ளே அந்த ஏரியா பார்க்கக்குள்ள விலங்கு தானே. அப்போ அந்த இடங்களில் வந்து தேடி போய், அம்மா உங்களுக்கு சரியான கஷ்டம் அம்மா, உங்களுக்கு எதுவும் கஷ்டங்கள் இருக்கா என்று சொல்லி நானாகவே போய் எடுத்து போட்ட வீடியோ தான் அந்த கால் இல்லாத ஒரு அம்மா ஒரு ஆள், அது நானாகவே போய் தேடி போய் எடுத்த வீடியோ. அப்போ அதுக்கு ஒரு உதவி ஒன்று கிடைச்சிச்சு. அப்போ அதே மாதிரி தான் இதுவும் வந்து நான் கஷ்டப்பட்டாங்கள தேடி தான் போகிறேன். எந்த பிளானிங்குமே இல்லை. நான் யார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணலை, நான் இங்கே வரப்போகிறேன், இத்தனை மணி வரப்போகிறேன்னு சொல்லலை. நான் இப்போ தேடி தான் போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே நடக்கிற விஷயங்கள் அங்கே என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. சில பேர் வந்து பாசமாக கதைப்பாங்க, சில பேர் ரூடாக கதைப்பாங்க. எல்லாத்தையும் சமாளிக்கணும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தால் கஷ்டம்தான். ஆனால் இந்த ஹெல்ப்பிங் வீடியோலாம் செய்ய வேணாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியும், நான் இப்போ இன்றைக்கு கூட இந்த உடுப்பெல்லாம் எடுத்து போட்டு போப்புறேன்னு சொல்ல நிறைய பேர் சொன்னாங்க, வேண்டாம் உனக்கு தேவையில்லை, வேலை விட்டுப்பட்டு வேலையை பாரு, வேறு எங்கேயா போவேன், அங்கே போகிற பெட்ரோல் காசுக்கு நீ பைக்குக்கு பெட்ரோல் அடித்து போட்டு வேறு எங்கேயாவது போகிற வழியை பாருண்டா, ஏன் உனக்கு அவங்களுக்கு தானே கொண்டு கட்டாயம் கொடுக்கணும், ஏன் ஹெல்ப் பண்ண போகிறான்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து எனக்கு வந்து வந்துச்சு. அப்போ எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இல்லை நான் போய் தான் ஆவேன், போகிறேன். ஓகே கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் இந்த வீடியோவில் வாரவங்களுக்கு மென்மேலும் எதுவும் உதவிகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களோட லைக்கும் உங்களோட சப்ஸ்கிரைபும் தான் இவங்களுக்கு உதவி செய்ய போகுது. ஸோ கைஸ், இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா அடி ஒரு மாதிரியா ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். என்னடா தம்பி, ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணி வந்துட்டு இந்த ஃபோனுக்கு தான் கோளுகள் வந்து கொண்டு இருக்கிற பிரச்சனைடாப்பா. ஐயோ சொல்லுங்கள். பைக்கில் ஓடி வந்துட்டோம், வந்து இந்த இடத்த வந்து சேர்ந்துட்டோம்ண்ணே. இந்த இடத்த வந்து சேர்ந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு கட்டத்தில் நான் ஓடி வந்து கொண்டிருக்கேன். ஒரு கட்டத்தில் ஓடி வரக்குள்ளே அதான் இன்ஜினில் கீன்ற ஒரு சத்தம். அதோட அந்த பயத்தோடு தான் அப்படியே நிப்பாட்டி மெயின் ஸ்டாண்டை போட்டுட்டு, சரி கண தூரம் ஓடிட்டேன், சூடாகிட்டு போல் இருக்குன்னு சொல்லி போட்டு மெயின் ஸ்டாண்டை போட்டுட்டு இப்போ நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். இப்போ இது மாங்கனியா தம்பி, மாங்கனியில் வந்து நிற்கிறேன். இதுக்கு பிறகு தான் வந்து வாகரேனே, இதுக்கு பிறகு தான் வாகரை வந்து இருக்குது. வாகரைக்கு தான் போகணும். பாப்போம் இந்த உடுப்பு யாருக்கு கொண்டு கொடுக்க போகிறோன்னு சொல்லி எனக்கு தெரியலை. இனி தான் கண்டுபிடிக்கணும் என்ன, இனி தான் கண்டுபிடிச்சி அவங்கள தேடி போய் கொடுக்கணும். நம்மளாம் வந்து நம்மளை தம்பி வந்து எடுக்கிறான் பாருங்கள். இதில் தான் உடுப்புகள் அந்த காட்டுங்க, சும்மா வெக்கங்கள் படாமல் தம்பி எடுங்க, காட்டுங்க எப்படி இருக்குன்னு உடுப்பு. நல்லா இருக்குதானே, நல்ல டெனிம் ட்ரௌசர் தானே. அப்போ சின்னாக்களுக்கு இருக்குண்ணே தம்பி, எனக்கும் தெரியாடா, நானும் வந்து அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்தேன் நான். ஓகே, பெரியாக்களையும் இருக்குதானே. இது என்னது ப்ளவுஸ்? அது ப்ளவுஸ், ஷர்ட் இருக்குது, ட்ரௌசர் இருக்குது. ரைட், பரவாயில்ல, நிறைய உடுப்புகள் இருக்குது, கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். ஏலா ஒரு பக்கம் இங்கே பாருங்கள், வெயில காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு, எப்படி இருக்குது வெயில். சரியா? ரைட், இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு இடம் உண்டு பாருங்கள். இந்த இடம் எல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த எண்ணத்தை அந்த குடில் வீடு நான் சொல்லிவிடும். நான் உள்ளுக்குள்ளே போய் காட்டுறேன். வாசலில் இந்த மெயின்லேயும் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, அவங்கள்ட்டையும் கேட்டுட்டு இந்த உள்ளுக்குள்ளே போவோம். சரியா? வீடு எங்க மாதிரிக்கு யாரும் இருக்காங்களா வீட்டை? நாங்கள் கொஞ்சம் பார்த்து எங்கே வைப்பீங்க?
போகிறீங்களா? நான் போயிட்டு வர முடியல. சரி இந்த உடுப்பெல்லாம் தூக்கி தோல்ல அடிச்சு எடுத்துட்டு போய் கொண்டிருக்கேன். இந்த பேக் பெரிய மூடையை பார்க்கையே நிறைய பேராக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த குட்டியிலலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா தம்பி பாவங்கள் எல்லாருக்கும் இதில் உடுப்பு இருக்குமான்னு சொல்லி தெரியல. முடிஞ்சளவு இருக்கிறாங்களே கொடுப்போம், இல்லாதாக்களுக்கு விடுவோம். முடிஞ்சளவு நம்மளால வேண்டிய உதவியில செய்வோம். நிறைய வீடுகள் அம்மா ஒரு வீட்டுக்குள்ள வாங்கலேன். இதுல நிப்பமா, இதுல நிப்பா. இது என்ன யானை வேலியா இல்லையே? ரைட், இது யார வீடு? சரியா வாங்களா, மற்ற இதை மாய்க்கிதாங்களா இங்க? ரைட், இந்த இடத்துல பேர் என்னம்மா? மாங்கேணி மத்தி. மாங்கேணி மத்தி. மாங்கேணி மத்தி. ரைட், இதுதான் உங்களோட வீடு? இதுகள் தான் எங்களோட வீடுகள். இதுகள் தான் எங்களோட வீடுகள். எங்களுக்கு வந்து சரியான கஷ்டம் தான். தொழில்கள் இல்லை. தொழில்கள் இல்லாததுல இருந்து பாருங்களேன் இப்படிதான் நாங்க கிடக்குறோம். ஒரு நேரம் இல்லாதபடிக்கு கிடக்குறோம். நாங்க இருக்கேன் வீடு இல்லாதபடிக்கு இங்க பாருங்களேன் எங்களோட நிலைமையில மழை வந்தா அது ஒரு பக்கம் ஒழுப்பு இப்படி கொண்டு எது உங்களோட வீடு? எங்கட வீடு அந்த குடில் வீடா? ஓ குடில் வீடு, அதான் எங்கட வீடு. அப்ப நீங்க என்ன தொழில் செய்யறம்மா? தொழில் எங்களுக்கு இல்லைன்றவருக்கு சரியான வருத்தம். உழைக்கையும் போறல, தோட்டத்து வேலைக்கு போறேன். இந்த கால் ஒன்று இயலாது. போயிட்டு மெல்ல கிடந்து செய்து போட்டு சாமான காசை கொண்டு அதை கொடுத்து அரிசி சாமான வேண்டுற சாப்பிடும். காலையில ஓட்டுற தங்கமா? இல்ல, அது வெள்ளி. அது வெள்ளி. இது என்னண்டா அப்ப இப்ப உங்களுக்கு இந்த சாப்பாடு எல்லாம் என்ன செய்றீங்க? சாப்பாடு இப்படிதான் நம்ம போயிட்டு எடுத்துட்டு வந்தா தான் சாப்பாடு. போயிட்டு வந்தாதான் சாப்பாடு. போயிட்டு வந்தாண்ட விலங்குல என்ன வேலைக்கு? வேலைக்கு தோட்டத்து வேலை, புல்லு புடுங்க போறேன், கொச்சி காய போறேன், குச்சிக்குள்ள புல்லு புடுங்குறத போறேன், கொச்சி கண்டு வைக்க கூப்பிடுவாங்க. இப்படிதான் வேலை. இது வேற யாரும் வந்து உதவியெல்லாம் செஞ்சிருக்காங்களா? வீடுகள் கட்டுறதுக்கு உதவியல் வாங்க நீங்களுமா? இல்ல. இது யாரு உங்களுக்கு? இது மருமகள். உங்களுக்கு வேற யாரும் வந்து உதவி செஞ்சிருக்காங்களா? அம்மாக்கு எத்தனை வயசு உங்களுக்கு? பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? பெரியாக்கள் இல்லையா சின்னாக்களா? அவட புருஷனாருக்கு இடுப்பு முறிஞ்சது. எங்க இருக்கிறது? உள்ளுக்குள்ள இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இங்க இருந்து வாரையில இருந்து ஹாஸ்பிட்டல் போகணும். எப்படியா போக்குவரத்து? பஸ் தானா? பஸ் தான் போறேன். இரத்தம் கொடுக்குறேன். ரத்தம் வச்சிருக்கீங்க, ஜெரிக்கிற ரத்தம் மேல போவாது, கீழே நிற்கும் ரத்தம். உங்களோட வீட கொஞ்சம் காட்டுங்களா எனக்கு? வாங்கலாம் முடியும். இப்ப எவ்வளவு காலம் இந்த வீட்டுல இருக்கிறீங்க? நாங்க 2-3 வருஷத்துக்கு. 2-3 வருஷமா? அப்ப எவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? இல்ல இப்ப 2-3 வருஷம் இதுக்கு முதல்ல எங்க இருந்திருப்பீங்க தானே? நான் காச்சனையில இருந்தேன். காச்சநகரா?
இது என்னது? இதான கதவு? இப்படி குனிஞ்சுதானே போகணும்? தம்பி உள்ளுக்குள்ள குனிஞ்சு காட்டுங்க. உள்ளுக்குள்ள பாக்கலாம் தானே? விளங்கு தம்பி பாருங்க நான் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி. சின்ன ஒரு இடம், இதுக்குள்ள என்ன தூங்குறீங்க? ஓ மை காட், கிட்டத்தட்ட எத்தனை குடும்பங்கள் இப்படி எடுத்துக்கிட்ட? இதுல 6 குடும்பம் இருக்கு போல. இந்த இதுக்குள்ள 6 குடும்பம் இருக்கு. அங்காலையும் இருக்கு. தம்பி வாங்க. அப்ப உழைக்கிறல நான் தாங்க தோட்டத்துக்கு போனேன். நீங்க என்ன தொழில் செய்றீங்க? நான் காக்களுக்கு வேலைக்கு போறோம். கொச்சிக்குள்ள புல்லு புடுங்குற, வெங்காயம் வெட்டுற, கத்தரிக்காய். உங்களுக்கு போடுற உடுப்புல எல்லாம் இருக்கா? இந்த இருக்குதான். இந்த உடுப்புகள் தான். எத்தனை உடுப்பு இருக்கு? வெட்கப்படாம சொல்லுங்க. என்னன்னு சொன்னா இதை வந்து நாங்க வந்து இந்த வீடியோ எடுத்து போடக்குள்ள வந்து அம்மா வந்து வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் உங்களுக்காக வந்து உதவிகளை வந்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீடுகள் கட்டி தரலாம், உடுப்புகள் தரலாம், உங்களோட தொழிலுக்கு ஏதாவது தொழிலுக்கு ஏதாவது செய்யலாம். அப்போ உங்களோட உண்மையான ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று சொன்னா அதை பார்க்குற வியூவர்ஸ் வந்து முடிவெடுத்து உங்களுக்காக உதவி செய்ய தயாராக இருப்பாங்க. நீங்க எந்த விதத்திலையும் பொய்களையோ வெக்கமோ படாதீங்க. என்ன அது பொய் சொல்லாதீங்க. பொய் சொன்னாதான் எனக்கு இந்த உதவி கிடைக்கும்னு நினைச்சு பொய் சொல்ல வேண்டாம். உண்மையை மட்டும் சொல்லுங்க. இந்த வீடை சுத்தி பாவுமா. இப்ப இது உங்களோட சொந்த காணியா? இந்த காணி ஆக்கட்ட கொடுக்குறாங்க. கம்பு தடி பட்டுனா அவரால் ஏழாதானே. ஆக்கட்ட வந்து கம்பிட்ட கொடுத்தாங்க. கம்பு தடி பட்டு மட்டை வாங்கி தூடு கட்டணுங்க. இப்ப கிணறு மலை செல்ல கூடம் ஒன்றும் இல்ல. கிணறு வந்தாரு பக்கத்துல. எல்லாரும் பொதுவா இருக்கா? மலை செல்ல கூடம் இல்ல. மலை செல்ல கூடம் கொடுத்துருக்கும் இல்லையா? அது எப்படி போறீங்க? மடுகண்டியா? மடுகண்டி இல்லாட்டி காட்டுக்குள்ள போறீங்க? உண்மையா சொல்றீங்க? உண்மையாதான். இங்க யானை பிரச்சனை இருக்கா? இங்க வந்தது முந்தநாட்டு யானை வந்தது. இங்கால கரண்ட் வசதியும் இல்லைன்னு இங்க பாரு. விளக்கு தான் வைக்கிறாங்க. விளக்கு தான் வைக்கிறேன். விளக்கு இங்க வாங்க தம்பி. இப்படி வாங்க. இங்க வாங்க. விடுத்துருங்க. பாருங்க இந்த இருக்கு. இதுதான் அம்மாட வீட்டு வாசல். விளங்குதா? இதுதான் அம்மாட வீட்டு வாசல். இந்த வீட்டுக்குள்ள போகணும்னு சொன்னா நம்ம வந்து குனிஞ்சுதான் போகணும். இப்ப நான் போய் காட்டுறேன். தம்பியாவது நில்லுங்க. பாருங்க எப்படி போகணும்னு. இங்க பாருங்க. எனக்கு குனியலாமா தெரியல முதல். இங்க பாத்தீங்களா? இப்படிதான் போய் வரணும். எனக்கு குனியவே எல்லாம் குத்துது. இதுக்குள்ளதான் இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. உண்மையாவே உங்களுக்கு வீடு இல்ல. அம்மா இல்லாட்டி வேற எங்கேயும் வீடுகளை வச்சுட்டு இங்க வந்து தொழிலுக்காக இருக்கிறீங்களோ? உண்மையா தானே சொல்றீங்க? பால் சென்னையில உங்களுக்கு யாரு கட்டி தந்து? நிறுவனம் எந்த நிறுவனம் தெரியாது. ஒரு நிறுவனம் கட்டி தந்தாங்க. பாதி வீடு பால் சென்னையில எவ்வளவு உங்களுக்கு கட்டி தந்து? 1 லட்சத்து வீடு. 1 லட்சத்துக்கு கட்டி வந்து அதை வந்து இவருக்கு ஏழாக போன காரணத்தினால அதை வித்து பாத்தீங்க. அதே மாதிரி வீடு இல்லைன்றனால இங்க வந்து இருக்கீங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாரும் இதான நிலைமை. இல்லாட்டி சொந்த இடங்கள் வேற இங்க இருக்கா? அவங்களுக்கு தென்னங்கடையில வீடு இருக்கு. அவங்க கொஞ்சம் பயிர் செய்யறதுக்கா வந்தவங்க. அவங்களும் கஷ்டம் தான். வெண்ணாங்கடையில என்ன கல்லு வீடு இருக்கா? இங்க பயிர் செய்யணும்ன்றதுக்காக வந்திருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகே பாருங்க. அம்மாட பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை வந்து எனக்கு ஒரு உண்மைத்தன்மையை வந்து உணர வைக்குது. என்னன்னு சொன்னா அம்மா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவட வீடு எல்லா விஷயத்தையும் வந்து காட்டிட்டு அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க. பாட்சேனையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து வருத்தம் என்னனால ஹாஸ்பிட்டல் செலவு செய்யறதுக்கு காசு இல்லாதனால. ஹாஸ்பிட்டல் செலவு என்ன பிரைவேட்டா செஞ்சீங்களா? தனியார்ல செஞ்சீங்களா? அரசாங்கம் போக்குவரத்துக்கா செலவு ஆயிடுச்சு. அப்ப அரசாங்க ஹாஸ்பிட்டல் வந்து இவங்க செஞ்சினாலே இவங்களுக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் அந்த வீடை வித்து ஹஸ்பண்டை காப்பாற்றணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அதை வித்து இவங்க செஞ்சிருக்கிறாங்க. உண்மையாவே இவங்க கஷ்டப்படுற ஒரு ஆட்கள். இதை நான் உங்களுக்காக இனங்கண்டு தந்திருக்கேன். உங்களால் முடிந்தால்
இவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறக்கோ ஒரு குடியில் கட்டி கொடுக்குறக்கோ, இல்லைன்னு சொன்னால் இதை எப்படியே வச்சு கொஞ்சம் மேலே உயர்த்துனா ஏன்னா இப்படி நம்ம இப்படி நடந்து வரக்குள்ள இப்படி போகிற மாதிரி அப்படி போகிற மாதிரி. அடுத்தது கிணறு இல்லைண்ணே, கிணறுகள் இல்லை, மலசல கூடம் இல்லை. கிணறு ஒன்று நீங்கள் சொன்னீங்க பொது கிணறு இருக்குண்டு. உண்மையான மெயின் பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மலசல கூடம் வந்து ஒரு மெயினாக வந்து இந்த கிராமத்துக்கு இல்லைண்ணே. ஒரு பப்ளிக் டாய்லெட் ஒன்று செஞ்சாலும் பெரிய ஒரு இதாக இருக்கும். இங்கே இந்த ஜிஎஸ் எல்லாம் பாரு இல்லையா, இங்கே உங்களோட ஜிஎஸ் எல்லாம் பார்க்குற இல்லையா, இந்த உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் யாரும் வந்து பார்க்குற இல்லையா, யூடியூபர் யாரும் பாரு இல்லையா, யூடியூபர்ஸ் ஒருத்தரும் பாரு இல்லை, இது வரைக்கும் யாருமே வரல, யாரும் உதவியும் செய்யல. அம்மா வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க. என்னம்மா சொல்லுங்க. எங்களுக்கு டொய்லெட் தமிழும் இந்த காட்டுல தான் போற பிள்ளைகள் குமரிகள் இதெல்லாம் இந்த காட்டுல தான் போற பாத்ரூம் போடுறண்டாலும் அங்கே போகணும். இல்லாட்டினா தான் நம்ம மரபுகள்ல சின்ன சின்ன ஓலிகளெல்லாம் கட்டி கட்டி வச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு டொய்லெட் தான் பிரச்சாரமா வேணும். கிணறு இருக்கு, என்ன பொதுவான கிணறு இருக்கு, பொதுவான கிணறு தான் இருக்கிறோம். டாய்லெட் வந்து இப்போ எல்லாருமே வந்து பாவிக்கக்கூடிய மாதிரி ஒரு டாய்லெட் இந்த கிராமத்தை செஞ்சு. இந்த கிராமத்துல மொத்தம் எத்தனை பேர் ஆக்கள் இருக்கிறீங்க? ஒரு அண்ணல்வா சொல்லுங்க, எத்தனை குடும்பங்கள் வாழ்றீங்க? இவ்வளத்துக்குள்ள எத்தனை பேர் யாருன்னு பார்த்தா 7 குடும்பம், 8 குடும்பம், 8 குடும்பம், 8 குடும்பங்கள் வந்து இந்த கிராமத்துக்குள்ள வந்து வாழ்றாங்க. இவங்களுக்கு வந்து இருக்கிற மெயின் பிரச்சனை வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா டாய்லெட் இல்லை, மலசல கூடம் இல்லை. மலசல கூடம் உண்டு இவங்களுக்காக வந்து கட்டி கொடுத்தா இவங்களோட பெரிய பிரச்சனை வந்து முடியும். ரைட், அப்படித்தானே? வேற ஏன் பிரச்சனை இருக்கா? வேற ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்த இந்த இதுகள் தான் தொழில்கள் இல்லாத கஷ்டங்கள் தான். உங்களோட யாரும் சொந்தக்காரர்கள் வெளிநாட்டுல இருக்கா? இல்ல, ஒருத்தரும் இல்ல வெளிநாட்டு. நீங்க யார்ட்டும் உதவி கேட்கலையா? யார்ட்டான அங்க உதவி கேட்கறது யாருமே வந்து பார்க்கவும் வரல. நீங்க மட்டும் தானே தெரிகிறீங்களோடத்துக்கு இல்ல, நான் இந்த ரோட்டால வரக்குள்ள வந்து என்னன்னு சொன்னா உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னா, நான் கொஞ்சம் பேர் ஆக்கிட்டு இருந்து கொஞ்சம் உடுப்புகள் எடுத்துட்டு வந்தேன். சரியா? அப்ப இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் வரக்குள்ள வந்து உங்களுக்கு எல்லாம் உடுப்பு தருவோம் என்ற ஒரு நோக்கத்துல தான் நான் வந்து நான் இந்த வீடியோ பாக்குற வியூவர்ஸுக்கு தெரியும். சரியா? இந்த இருக்கிற இந்த கருப்பு பேக் ஃபுல்லா உடுப்பு வச்சிருக்கேன். ஆனா எனக்கு தெரியாத நீங்க எத்தனை பொம்பளைகள் இருக்கீங்க, எத்தனை ஆம்பளைகள் இருக்கீங்க, எத்தனை சின்ன ஆக்கள் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. உண்மையான விஷயம் இதுதான். அப்ப என்னால ஏண்டிய அளவு கொஞ்சம் உடுப்பு கொண்டு வந்திருக்கேன். சின்ன ஆக்களுக்கு கொஞ்சம் உடுப்பு இருக்கு, பெரிய ஆக்களுக்கு கொஞ்சம் உடுப்பு இருக்கு, அப்பா அம்மா இருக்கு, பிள்ளைகள் இருக்கு. அந்த உடுப்புகளை வந்து நான் உங்களுக்காக வந்து தாரேன். சரியா? என்னால இப்போதைக்கு செய்யக்கூடிய உதவி வந்து இது மட்டும்தான். அடுத்தது வந்து நீங்க சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த வீடியோ மூலமா வந்து நம்மளோட புலம்பெயர் தமிழர்கள் வந்து பார்ப்பாங்க. உங்களோட பிரச்சனைகள் உண்மையாக இருக்குமெண்டா, ஏன்னா அவங்களும் விசாரிப்பாங்க. விளங்கிட்டா? அவங்களும் எல்லா இடம் விசாரிச்சு பார்ப்பாங்க நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் சரியான்னு சொல்லி. அடுத்தது வந்து உண்மையாகவே கிடைக்கும் என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன். சரியா? ஏன்னா நம்ம வந்து அரசியல்வாதி இல்லையே, நான் வந்து இதை செய்யறேன் நீங்க எனக்கு ஓட் போடுங்கன்னு சொல்றதுக்குன்னா அரசியல்வாதி இல்லை. உங்களோட பிரச்சனை இப்ப எனக்கு இந்த ரோட்டால கூட உங்களுக்கு கவலையா இருந்துச்சு. அதனால வந்து உங்களை நான் விசாரிச்சேன். என்ன வந்து நீங்க ஒரு பெரிய ஆளா பார்க்க வேணா, நான் உங்களோட புள்ளையா என்ன பார்த்துக்கொள்ள. விளங்கிட்டா? நான் உங்களோட ஒரு புள்ளைதான். ரைட்டா? நீங்க வா மணியே இரு மணின்னு சொல்லி கதைக்கலாம். சரியா? அப்ப இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உண்மையாவே யாராவது ஒரு ஆளுக்கு தொட்டிச்சுன்னு சொன்னா நிச்சயமாக அவங்க எதுவும் காசு அனுப்புவாங்க, மலசல கூட முடி செய்யறதுக்கு அனுப்புவாங்கண்டா நான் நிச்சயமா வருவேன். சரியா? இன்னொரு நாளைக்கு நிச்சயமா வந்து ஒரு மலசல கூடத்தை வந்து உங்களுக்கு கட்டி தரக்கு உதவி செய்வேன். அப்படி எனக்கு ஒண்ணும் வரலன்னு சொன்னா வேற எதுவும் உதவிகள் வந்தா, காசா வந்தா, சாப்பாடா வந்தா, உலர் உணவுகள் வந்தா அதையிலையும் கொண்டு தரக்கு நான் ரெடியா இருப்பேன். இப்ப இந்த உடுப்புகளை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? மெயின் ரிக்வெஸ்ட், சண்டை பிடிக்க வேணாம். அது உடுப்புகளுக்கு சண்டை பிடிக்க வேணாம், பிரச்சனைகளை கொண்டு வந்துட வேணாம். எடுங்க, அப்படியே உடுப்பு எடுங்களா, வாங்களா திறந்து எடுங்க. நீங்களே இதுல இருந்து உங்களுக்கு தேவையான எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எடுத்துட்டு இதுல மிச்சங்கள் இருக்குமென்னு சொன்னா வேற யாரும் கொடுக்க விரும்புனா அவங்களும் கொடுத்து கொள்ளுங்க. இன்னும் இருக்கு உடுப்பு. நான் மோட்டோக்கில் வந்தனால கொஞ்சம் தூக்கிட்டு வரையலாம் வீட்டு. இல்ல ஒரு ஆளு ஒரு சின்ன விலை கொடுத்தாலும் சரி எடுங்க. அப்படி ஆனா பாய தந்தீங்கடா, நான் இதுல அப்படியே கொட்டிடுங்க, கொட்டி போட்டுடுங்க.
பாரு இந்த வீடு வந்து இந்த வீடு அப்படி சுத்தி காட்டுங்க தம்பி வாங்க இங்க பாருங்க இது மழை வந்தா ஒழுகுதா ஒழுகுதா மழை வந்தா இது உங்களோட வீடு தானே உங்களோட ஹஸ்பண்ட் வீடு கரவணைக்கு போனோரு அதான் வேலை அப்படியே வாங்க உங்களோட வீடு அப்படியே காட்டுங்க அப்ப இப்ப கீழே எல்லாம் வந்து தண்ணி வந்து ஊரு கீழே தண்ணி வந்தா அந்த மண் மூட்டையில போட்டு கிடக்கு கொஞ்சம் பரன்மாய் செஞ்சு அடுப்பு வைக்கணும் அப்படி வைக்கிறேன் இது என்ன சோலாரா கரண்ட்டுக்கு அது சார்ஜ் மட்டும் தான் போடுறேன் வேற ஒன்றும் பல்பெல்லாம் வெற்றி இல்லை இப்ப நீங்க இப்ப எவ்வளவு காலம் இங்க இருக்கிறீங்க 2 வருஷமா இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க எங்க அம்மா உங்களோட அம்மா இடம் ரெண்டாங்கிட்ட கல்யாணம் கட்டி இங்க வந்திருக்கீங்க ஓகே அப்படி வாங்க ஐயாட்ட கேட்போம் ஐயா என்ன செய்றீங்க நான் என்ன செய்யறேன் எனக்கு சோகம் இல்லை சோகம் இல்லையா என்ன பிரச்சனை என்ன நடந்தது ப்ரெஷரும் வருத்தம் மற்றது இந்த சலம் போகுது அதுல அந்த குடல்ல சவ்வளந்து ஓகே இப்ப மட்டக்களப்பு ஆஸ்பத்திரிக்கு அங்க போய் இப்ப மாதம் அங்க ஒவ்வொரு மாசமும் போகணும் போறதுக்கு வசதி குறைவு அப்ப உங்களோட பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சிருக்காங்க எங்க இருக்கிறாங்க அவங்க இதுல அந்த போறதுதான் ஓகே ஓகே ரெண்டாம் கட்டையில இருக்காங்க அவங்க என்ன தெரியுமா அந்த மாதிரி பதினத்தையும் தந்தாடு போறோம் இப்ப நீங்க இருக்கிற தனியவா இல்ல நாங்க 2 பேரும் நீங்க 2 பேரும் ரைட் ஓகே ஓகே அதான் உங்களோட வீடு இல்ல அப்ப அந்த இருக்கு வீடு வாங்கல எனக்கு ஒரு வீடை காட்டுங்க கோக்கி அப்படி வாங்கல வாங்க ஐயாட வீடை பார்க்க போவோம் வாங்க காலுமேலானே இந்த பிரசருக்கு நடக்கல நடந்தது போக்குள்ள கிருகிருப்பு வந்தா கொஞ்சம் இது உதவியா இருந்தா கொஞ்சம் ஓகே இருக்கும் பிரஷர் தான் நல்ல பயிர் சேவை எல்லாம் செஞ்சிருக்கீங்க போல பயிர் இதுல செய்யறதுக்குரிய ஏற்பாடு எங்களுக்கு இல்ல அதால நாங்க கொஞ்சம் தென்னங்கன்று வச்சு இந்த எள்ளுகளை அது இதை போட்டு இருக்கிறோம் இதுதானே இது யாரு கட்டி அந்த கிணறு இது வந்து பொது கிணறாக 2000 ஆண்டு நாங்க இதுல இருந்தோம் இருந்து இதுக்குள்ள கட்டி தந்தோம் அப்புறம் சுனாமி அடிச்சதுக்கு பிறகு நாங்க அங்க ரெண்டாங்கடைக்கு போய் அங்க எங்களுக்கு வீடு கட்டி தந்திருக்காங்க ஆனா அது சரியான ஒழுங்கான வீடு இல்ல எங்க கட்டி வந்திருக்காங்க இந்த ரெண்டாங்கடை கஜ்ஜிவத்தில கல்லு வீடா கல் வீடு அப்ப ஏன் அந்த கல்லு வீட விட்டு போட்டு இங்க வந்திருக்கீங்க தண்ணி வசதி குறைவு தண்ணி வசதி இல்ல ஓகே இந்த இப்பயும் சரியான தண்ணி கொடுக்குறாங்க இல்ல இப்ப என்னண்டா அங்க தண்ணி வசதி இல்ல இங்க டாய்லெட் வசதி மலைசல கூடம் இல்ல அவ மலைசல கூடம் இல்ல சரியா கஷ்டப்படுறீங்க நீங்க இதுக்கு அங்கே இருந்துடலாம் எது இது அதான் நம்மளோட மலைசல கூடம் அதெல்லாம் மலை அது டாய்லெட் காட்டுங்க தம்பி வடிவா கிட்ட கொஞ்சம் போய் வீடு எடுத்துட்டு இதுதான் அவங்க போற டாய்லெட் இதுதான் அவங்க மலைசல கூடம் என்ன இதுல குழி பறிச்சு அப்படியா மண்வட்டி டாய்லெட்டுக்கு இதுல வந்து பாத்ரூம் தான் போறது அது வந்து டாய்லெட் அங்க காட்டுக்குள்ள அப்ப ஏன் நீங்க அங்க இருக்கலாமே இங்க வந்து கஷ்டப்படுறீங்க போய் திரிக்கிறதுக்கு தான் தண்ணி கஷ்டம் தண்ணி இல்ல அடுத்தது வந்து எனக்கு அங்க இருந்து இங்க தொழில் செய்ய வந்து கொள்ளையில அந்த தோட்டத்து வேலை செய்யறதுக்கு அதுக்காக தான் நம்ம அந்த தெரிஞ்சிருக்கிறேன் இதண்ட பிள்ளைகிற இடம் இந்த இருந்து போட்டு போற அவைக்குதான் இந்த வீடு கொடுத்திருக்குது இந்த வளவை கொடுத்திருக்குது அவைக்கு வீடு இல்லை அதுதான் நாங்க அங்க 2ஆம் கடையெல்லாம் இருந்துதான் அங்க இருந்துதான் நான் தொழிலுக்கு வரேன்டா நடையில வர இயலாது காலுண்டு இயலாது அதுக்காக நீங்க இங்க வந்து இருக்கிறேன் தொழில்
தோட்டத்து வேலை இருக்கு. செய்யுது. இந்த அவ போய் தோட்டத்து வேலை செய்து எனக்கு எடுத்து வந்தா நாங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கீங்க. இன்றைக்கு என்ன சமைச்சீங்க? இன்னைக்கு சாப்பாடு தான். ஒண்ணும் இல்லையா? இல்ல சாப்பாடு தான். சாப்பாடு தான். சாப்பாடு என்ன சாப்பாடு? சோறு சமைச்சு என்ன கறி? கறி மீன் மீன். பரவாயில்ல. மருமகனுக்கு. மருமகன் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து சமைச்சிருக்கீங்க. ரைட் ரைட் ரைட். சாப்பாடு பிரச்சனை இல்ல. சாப்பாடுக்கு இங்க இருந்தா தொழில் தானே தொழில் வேலை செஞ்சா அது இதுகள் செய்தா எல்லாத்துக்கும் வசதி. அங்க இருந்தா ஒரு கறி அதான் பிரச்சனை. அப்ப இப்ப உங்களுக்கு இருக்கிற அந்த மெயினான பிரச்சனை வந்து இங்க தண்ணி வசதி இருக்கு. அடுத்து வந்து டாய்லெட் மட்டும் தான் இல்ல. டாய்லெட் மட்டும் இருந்தா உங்களோட பிரச்சனை எல்லாமே இந்த ஏரியாவுக்கு இருக்கிற எல்லார பிரச்சனையும் முடிஞ்சு. அப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏரியால வந்து ஒரு தொழிலுக்காக தான் இந்த இடத்துல வந்து இருக்கிறீங்க. அப்படித்தானே? அதான உண்மை. இந்த வீடியோ வந்து முடிக்க போறோம் நாங்க. இப்ப இந்த வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க, உண்மையாவே ஒரு பிளானிங் இல்லாம தான் இந்த இடத்துக்கு நான் வந்து இந்த கஷ்டப்பட்ட ஆக்களோட வந்து கழிச்சிருந்தேன். அப்ப கதை நான் ஃபர்ஸ்டா வந்து போக்குல நினைச்சிருந்தேன்னா உண்மையாவே இவங்களுக்கு வந்து வீடுகள் இல்லை என்று சொல்லி நான் யோசிச்சிருந்தேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட கதைச்ச மட்டும் அவங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சு கொண்ட விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 குடும்பங்களுக்கு வந்து வேற இடங்கள்ல வந்து வீடுகள் இருக்கு. தொழிலுக்காக இடம்பெயர்ந்து வந்து தான் இந்த இடங்கள்ல வந்து குடிசை வீடை வந்து போட்டுக்கொண்டு தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு பயிற்சி செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு பூமி, நல்ல ஒரு இடம் இருக்குன்றதுக்காக இங்க வந்து இருக்கிறாங்க. அதுல வந்து மத்தாக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் அந்த வீட்டுக்குள்ள நான் பூந்து வந்து காட்டினேன் தானே, அவங்களுக்கு வந்து உண்மையாகவே வீடுகள் இல்லை. அவர் வந்து அந்த அம்மா வந்து அவர் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக 1 லட்சம் ரூபாய்க்கு கட்டி தந்த ஒரு வீடை ஒன்றை வித்து அந்த காசை எடுத்து தான் அந்த ஹாஸ்பிட்டல் செலவுல எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து வீடு இல்லைன்ற ஒரு காரணத்தினால இங்க வந்து ஒரு குடில் வீடு அமைச்சு கொண்டு அவங்க வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கால இருக்கிற மக்கள எல்லார மெயினா எல்லாரும் கேட்கிற விஷயம் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பப்ளிக் டாய்லெட். இல்லைங்களா? எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு மலசல கூடம் உண்டு அவங்க கேட்குறாங்க. அந்த கோரிக்கையை தான் வச்சிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில எந்த சைடு இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் எல்லாத்தையும் வழியா பார்த்து இவங்களுக்கு என்ன விஷயம் இருக்கு, உண்மையை சொல்றாங்களா பொய்ய சொல்றாங்களா என்றெல்லாம் ஃபுல்லா எல்லாம் டெஸ்ட் பண்ணேன். ஆனா உண்மையாகவே அவங்களுக்கு மலசல கூடம் என்றது இல்லை. என்ன தம்பி, இப்ப எல்லாருக்குமே வீடுகள் இருக்கு, இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட தொழிலுக்காக இந்த இடத்துக்கு வந்து இந்த குடியில இருந்து கொண்டு அவங்களோட தொழிலுக்காக இருக்கிறாங்க. அப்படி அவங்களோட தொழிலுக்காக இருக்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தண்ணி வசதி இங்க இருக்கு. ஆனா இங்கால இருக்கிற கிராமத்துல இருக்கிற முழு பேருக்கு வந்து மெயினான பிரச்சனை வந்து டாய்லெட் இல்லை. டாய்லெட் ஒன்று இல்லாதான் இப்ப எல்லாரும் பிரச்சனையும் வந்து இதுல வந்து ஒரு 4 பேருக்கு வீடு இல்லை. அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. அப்படி இல்ல. சரி சரி. இது இந்த பிள்ளைக்கும் அந்த இப்ப அங்க நீங்க நான் இப்ப அந்த உள்ளுக்குள்ள போயிட்டு வந்தேன். அவங்களுக்கு வீடு இருக்கு. அவங்களுக்கும் வீடு இல்லை. அவங்களுக்கும் இல்ல அங்காலம். அப்ப இதுல வந்து நான் இப்ப காட்டின வீடியோல 4 பேருக்கு வீடே இல்ல. இதுதான் அவங்களுக்கு பெர்மனண்டா வந்து வீடா இருக்கு. அப்ப இதுதான் அவங்களுக்கு பெர்மனண்டாவே வீடு. மத்தாக்களுக்கு வேற இடங்கள்ல வீடு இருந்து இங்க வந்து தொழிலுக்காக வந்துருக்காங்க. ரைட். ஓகே ஓகே. அப்ப ஒன்னும் யோசிக்காதீங்க, மனசை தளர விடாதீங்க. கடவுள் உங்களை நல்லா தான் வச்சிருக்கு. நீங்க நல்லதா இருக்கிறீங்க. வருத்தம் அது இதுதான். வருத்தங்கள் கதையுண்டு குணம் அடையும். சரியா? கடவுளோட கையில தானது. உங்களுக்காக நாங்களும் வந்து வேண்டிக் கொள்றோம். ஆனா நான் அவரோடம் போறல அவதான் அங்க இங்க போயிட்டு தொழில் செய்யறேன், சாப்பிட்டு இருக்கிறோம். எனக்கு வெயிலுக்கு வெட்டுறோம் செய்யலாம், கொஞ்சம் பேரும் நடக்கல. ஓகே சரி ஓகே. டன் இதோட வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன். பாய். கைதாங்க சந்திப்போம் வெகு விரைவில் வருகிறேன். ஓகே பாய் 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 பாய்.